எங்கேயோ இருந்து நம்ம வீட்டில் வந்து பிச்சை கேட்குறவன் கூட என்னன்னு சொல்லி கேட்குறான். என் உயிர் நண்பனே, பசியோடு வந்திருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு யாராவது நண்பன் பேரை சொல்லி கேட்குறானா? அம்மா, தாயே, அந்த அம்மா பெத்த தாயா இல்லை சின்னம்மாவா பெரியம்மாவா? அம்மா தாயேன்னு கூப்பிட்றான்னா என்ன அர்த்தம்னா, அந்த உறவு என்ற அந்த சொல்லுக்கே இவ்வளவு பெரிய பவர் இருக்கு. நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப 1963 அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு திண்டுக்கலுக்கு வந்திருக்கார். அந்த ஜவஹர்லால் நேரு திண்டுக்கலுக்கு வந்திருக்கார் பிரதமர். எங்கள் திண்டுக்கல்லில் ரவுண்ட் ரோட்டில் நடுவில் மேடை போட்டிருக்காங்க. கட்டுக்கடங்காத கூட்டம். எங்கள் அப்பா என்னை அந்த நிகழ்ச்சி கூட்டி போயிருக்காரு. ஜவஹர்லால் நேரு பிரதமர் வந்திருக்காரு, வாடா உன்னை பார்க்க கூட்டு போகிறேன்ட்டு கீழே வச்சு இப்படி காட்டுறாரு, அந்த நேருன்னு. எனக்கு தெரியல. உடனே எங்கள் அப்பா தோல் மேலே தூக்கி வச்சுட்டு அந்த சிவப்பா வெள்ளை தொப்பி போட்டு உட்காந்துருக்காரு பார், அவர் தான் நேரு. பக்கத்தில் வளர்ந்து கனகரேன்னு இருக்கார் பார், பெரிய முழுக்க சட்டை போட்டு, அவர் தான்டா காமராஜர் அப்படின்னு இப்படியே பார்க்குறேன். காமராஜ் ஐயாவா? அந்த பக்கத்தில் இருக்கார்ல, அவர் தான் சி சுப்பிரமணியம். இன்னொருத்தர் ரொம்ப கருப்பாக பக்கத்தில் இருக்கார்ல, அவர் தாண்டா நம்ம தெருவுக்கு பக்கத்தில் கக்கன் நகர்னு ஒரு தெருவு இருக்கே, அந்த தெருவுக்கு பேர் வச்ச கக்கன்கிற அமைச்சர்ரா அப்படின்னு எங்கள் அப்பா தோளில் வச்சு இப்படியே காட்டுறார். அந்த பெரிய ஆட்களையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நேரு அதுக்கப்புறம் ஒரு லாரியில் நிறைய அவருக்கு போட்ட மாலையெல்லாம் போட்டு அது மேலே நேரு உட்காந்துக்கிட்டு மாலையெல்லாம் அப்படி தூக்கி போட்டுக்கிட்டே வர்றாரு நேரு அந்த ரவுண்ட் ரோட்டை சுற்றி. எங்கள் அப்பா டே இந்த மாலையை தூக்கி போட்டு நேரு வர்றாரான்ட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுறாரு. எதுக்கு தெரியுமா? நேரு தூக்கி போடுற மாலை என் பிள்ளை கழுத்தில் உழுகாதா அப்படின்ட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் எங்கள் அப்பா அல்லாடி அந்த நேரு கையில் இருக்கிற மாலை என் தோல் மேலே வந்து உளுந்தோன்ன எங்கள் அப்பா அடைஞ்ச சந்தோஷம். பிரதமர் தூக்கி போட்ட மாலை உன் நெஞ்சில் விழுந்திருக்குடா, என் பிள்ளை பெரிய ஆளாக வருவான்டான்னு சொல்லி அந்த மாலை விழுந்த அந்த நேரத்தை மகிழ்ச்சியாக அனுபவித்த என் தந்தை இல்லாட்டி லியோன் இந்த இடத்துல நடுவராக பேச முடியுமா? ஆனால் நண்பர்கள்லாம் இப்போ நீங்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க தான். ஒரு சில பேருக்கு இந்த குடிப்பழக்கம் இருக்கு, ட்ரிங்க்ஸ் ஹேபிட். அதை பழக்கி விட்டது யாருன்னு மனசில் கை வச்சு சொல்லுங்கள். உங்கள் அப்பாவா, உங்கள் அம்மாவா, இல்லை உன் கூட பிறந்த பிரதரா, இல்லை தாய் மாமாவா? கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு தான். அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுருக்கான். இந்த பழக்கம் இல்லாதவன் அந்த கூட்டத்தில் இருப்பேன், அவனை விட மாட்டாங்க. மாப்பிள்ளை கொஞ்சம் அப்படிமா, வேணாண்டா டே, வேணாண்டா எனக்கு சேராதுடா டே. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எப்படி சேராதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? சாப்பிட்றா, வேணாண்டா டே எனக்கு வாமிட்டு வரும். ஃபாரின்ரா ஒன்றும் செய்யாது. ஃபாரினில் மூட்டை பூச்சி மருந்து வாங்கி குடித்தா ஒன்றும் செய்யாதா? எல்லாம் ஒன்று தான். இவன் ஏற்றி விடுறான், ஃபாரின்ரா ஒன்றும் செய்யாது அப்படின்னு வாட்டரை ஊற்றி கையில் கொடுத்து வாயில் ஊற்றிட்டாங்க. அப்போ வாமிட்டு வருதுங்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான் ஒரு வாக்கியம், வாமிட்டு வந்துருச்சு இல்லை உனக்கு ஒத்துக்கிருச்சுன்னா இருக்கேன். நான் முதல்ல சாப்பிடும்போது எனக்கு இதே மாதிரி தான் வாந்தி வந்துச்சு. இப்போ எனக்கு வருதான்னு பாரு. கெடுத்துவிட்டானா ஒருத்தனை? ஒரு 15 வருஷம் கழித்து பார்த்தா சொல்லி கொடுத்தான்ல அவன் திருந்திட்டான். இந்த ட்ரைனிங் எடுத்தவன் வேட்டி அவுத்து போட்டு சாக்கடையில் கிடக்கிறேன். இந்த கெடுதலை உண்டு பண்ணது யார்? இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள், தம் அடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, இந்த போதை பழக்கங்கள்லாம் நண்பர்களால் தான் வருது. உறவினர்கள் யாராவது இதை கற்றுக் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லணும், அருமை தம்பி ஹரிபாலகிருஷ்ணன் நண்பர்களே என்ற அணிக்கு இளமை துடிப்போடு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். வாப்பா, எல்லாம் உன் வயசுக்காரங்களா கைதட்டுறாங்க பாரு, நம்பால் ஒருத்தன் பேசுறான்டா. அதுதான் நடுவர் அவர்களே, பார்த்த உடனே காதலை விட பவரானது பார்த்த உடனே வரக்கூடிய நட்புக்கான பவர். நடுவர் அவர்களே, வந்தவரை நட்புறவோடு கொண்டாடுகின்ற ஊர்களின் பெயர்களை எழுதினால் முதல் பேரை திருவள்ளூருக்கு எழுதுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெருமை வாய்ந்த கவனிப்பை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளூர் மண்ணுக்கு நட்புறவோடு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, நடுவர் அவர்களே, உறவுன்னு பேசிட்டு போறாங்க.
ஒரு உண்மையை தெரிஞ்சுக்குங்க, ஒரு உறவு எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு எவ்வளவு செருப்படியை கொடுக்குது தெரியுமா? ஏடா வந்தோடனே செருப்படியை சொல்றானே நினைக்காதீங்க. காலேஜ் படிக்கும் போது அரியர் வச்சிருக்கியேன்னு ஒரு செருப்படி, அரியரை கிளியர் பண்ணா வேலை கிடைக்கலையேன்னு ஒரு செருப்படி, வேலை வாங்கிட்டோம்னா இதெல்லாம் ஒரு சம்பளமான ஒரு செருப்படி, சம்பளம் நிறைய சம்பாரிச்சோம்னா வீடு வாச கட்டலையான்னு ஒரு செருப்படி, வீட்டை கட்டினோம்னா லோன் அடைக்கலையான்னு ஒரு செருப்படி, லோனை அடைச்சோம்னா உனக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு ஒரு செருப்படி, கல்யாணம் மட்டும் பண்ணிட்ட உன காலம் பூரா செருப்படின்னு செருப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உறவுனா அது இவங்களுடைய உறவு தான் நடுவர் அவர்களே. அதுல அண்ணன் வந்து எவ்வளவு அழகா சொன்னாங்க, தாய்மாமே மடியில உட்கார வச்சு நாங்க காது குத்துறோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நாளா எனக்கு என் கூட பிறந்தது 3 அக்கா, என்னையத்தான் அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் உட்கார வச்சு தாய்மாமன் காது குத்துறாங்க. உண்மையிலே ரொம்ப கொடுமைக்கார மனுஷன் நீதாயா. அந்த 3 அக்காளுக்கும் மாமெஞ்சேரி செய்யறதுக்குள்ள விட்டு போயிடும் உனக்கு. தாய்மாம மடியில வச்சு காது குத்துறாங்களே பெருமையா? காதலையும் கழுத்துலையும் பவுனு போடணும், போடாம சும்மா விட்டோம்னா வெறும்பைய மடியிலையா உட்காந்து காது குத்துறோன்ற சொல்லக்கூடியது உங்களுடைய உறவு. ஆனா எங்களுடைய நட்பு அப்படியா சார்? உறவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பணம் கேட்டு பாருங்க, அந்த உறவு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பணம் போய் கேட்டு பாருங்க. நான் சொன்னேன் இனியவன்ட்ட நட்பை பத்தி அருமையா பேசினேன். விருதுநகர் புத்தக திருவிழாவில் இதே தலைப்பு, நட்பை பத்தி அவர் பேசினார். நான் சொன்னேன் நட்பை பத்தி அவ்வளவு அருமையா பேசுனீங்கன்னே, உறவை கிளிகிளின்னு கிழிச்சு தொங்க விட்டீங்கன்னே. திருவள்ளூர் வந்த உடனே என்னன்னு நீங்க உறவு பேச போயிட்டீங்க, இங்க நட்புன்னு எங்களை பேச விட்டீங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு காரணம் இருக்கு தம்பின்னார். என்னென்ன காரணம்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அங்க பேசுறேன்னா அங்க உண்மையை பேசினேன், இங்க நான் உண்மையை பேச முடியாது. ஏன்னு, நான் பொண்ணு எடுத்தது திருவள்ளூர்ல, என் மாமியார் ஊரு திருவள்ளூர், இங்க வந்து சொந்தக்காரெல்லாம் மோசம்னு பேசினா அங்க போன போட்டு சொல்லி விட்டுருவாங்க, எனக்கு கஞ்சி தண்ணி கிடைக்காது தம்பின்னு சொன்னார். அவர் நிலைமையை புரிஞ்சுட்டு நான் பேசுறேன். மாசத்துக்கு ஒரு நாள் வந்தா கஞ்சி கிஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்காங்க, அதையும் கெடுத்துற போகுது அப்படின்ட்டு சம்பந்தம் பண்ண ஊரு, அதாவது பொண்ணு கட்டின ஊர்ல அணி மாறிட்டார். நடுவர் அவர்களே, நீங்க பாருங்க, ஒவ்வொரு மனைவியும் எப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் தெரியுமா? எங்க இனியவனே சொன்னார், சார் வீட்டுக்கு டென்ஷனோட போனா நம்மளை கூலா வச்சுக்கிற மாதிரி ஒரு மனைவியை தான் எதிர்பார்ப்போம். ஆனா நம்ம கூலா போனா கூட டென்ஷன் பண்ற மாதிரி மனைவியா தானே வந்து அமைதுன்றதுக்கு நான் கேட்டேன். அண்ணி வந்து என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்கன்னே, எனக்கு வந்து 7 ஜென்மத்துக்கும் இனியவன் மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் அமையணும்னு சொன்னாங்க. நான் பெருமையா சொன்னேன், நீங்க போய் கோவில்ல வேண்டுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எனக்கு இனிமே ஒரு ஜென்மமே வேண்டான்னு நான் வேண்டேன் தம்பி அப்படி. சார் உறவுகளை பத்தி நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? ஒரு விஷயம் நான் சொல்றேன், சொந்தங்கள் அதிகபட்சம் என்ன பேசுவாங்க தெரியுமா? 5 விஷயத்துக்குள்ள அவங்க பேச்சு அடக்கிடலாம். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, பிள்ளைய கட்டி கொடுத்துட்டாங்களா கொடுக்கலையா, பிள்ளை பிறந்துருச்சா பிறக்கலையா, இருக்காரா போயிட்டாரா, எரிச்சாங்களா புதைச்சாங்களா, இந்த 5 கேள்விக்குள்ள சொந்தத்தோட மொத்த பேச்சையும் அடக்கிடலாம். ஆனா எங்களுடைய நண்பர்களுடைய பேச்சு அப்படியா? நீங்க பாருங்க, ஒரு பத்திரிகை நெருங்கிய தாய்மாமனா இருந்தா கூட பத்திரிகையில் பெயர் போடவில்லை என்றால் திருமணத்திற்கு வரமாட்டேன்னு சொல்லுவாரு. ஆனா பத்திரிகையே கொடுக்கலைனாலும் என் நண்பன் முதல் நாள் வந்து எங்களுக்காக நிப்பான்னு சொன்னா அதுதாங்க நட்பினுடைய பெருமை. சார் நீங்க காதல், நீங்க வந்து ஒரு நடுவர், பத்திரிகையில பேரை சின்னதா போட்டேன்ட்டு 1 மணி நேரம் கலகம் பண்ணியிருக்கான் திரு கல்யாணத்துல. அப்பெல்லாம் வைக்கலன்ட்டு அருவாள் எடுத்து வெட்டியிருக்காங்க ஒரு ஊர்ல. அப்பெல்லாம் எனக்கு வைக்காம போயிட்டான் அப்படின்னு அருவாள் எடுத்து வெட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணோட சித்தப்பேன். பாத்தீங்களா நடுவர் அவர்களே, நீங்க ஒரு அருமையான நடுவர். காதல் பாடல்களை அருமையா பாடுறீங்க, அதை ரசிக்காம பாட முடியாது. நீங்க காதலிச்சிருக்கீங்களா? ஏயா மேடையில் வச்சு கேட்குற கேள்வி அது? காதலிச்சிருக்கேன், காதல் பண்ணியிருக்கேன். நானும் ஒரு காதலிச்சேங்க. ஆனா என் காதலர் தின தன்னைக்கே கலந்து போயிடுச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சு. என்ன காரணம் தெரியுங்களா? நான் காதலர் தின தன்னைக்கு என் காதலியை பார்த்து கேட்டேன், அன்பே நம்ம காதலிக்கிறோம், நீ என்ன நம்பிக்கையில என்னை காதலிக்கிற அப்படின்னு கேட்டேன். எப்பவுமே பொண்ணுங்க முதல்ல சொல்ல மாட்டாங்க, நீ சொல்லு அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. நான் சொன்னேன், என் நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்க நம்மளை சேர்த்து வைப்பாங்கன்ற நம்பிக்கையில நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுச்சு, என் சொந்தக்காரங்களா இருக்காங்க, எப்படியும் காதலை பிரிச்சு விட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில நான் காதலிக்கிறேன்னு சொல்லுது. சார் என்ன சார் சொந்தங்கள் இருக்கு எங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கு? ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க, அழகான ஒரு கவிதை இருக்குது. நான் ஏழை சிறுவன் தான், என்னுடைய சொந்த அத்தை வீட்டிற்கு சென்றேன், அங்கே வந்தவர்கள் இந்த சிறுவன் யார் என்று கேட்டார்கள். என் அத்தை சொன்னால் இவன் தூரத்து சொந்தம் என்று. நான் ஏழை சிறுவன் தான், என் நண்பனுடைய வீட்டிற்கு சென்றேன், அங்கே உள்ளவர்கள் என் நண்பன் தாயிடத்தில் கேட்டார்கள் யார் இந்த சிறுவன் என்று. என் நண்பனின் தாய் சொன்னார், இவர் எனக்கு இன்னொரு மகன் என்று. நட்பு கொடுக்கிற இந்த உறவை எப்படி சார் மறுக்க முடியும்? நீங்க
சார் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க. நீங்க ஒரு ஆசிரியர், ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் கேட்கிறாரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, இந்த ஒரு ரொட்டி துண்டத்தை உனக்கு கொடுத்தா நீ எப்படா சாப்பிடுவ, எப்படி சாப்பிட்டாடா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னா, இந்த ரொட்டி துண்டத்தை பால்ல நினைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இந்த ரொட்டி துண்டத்தை தேன்ல நினைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இந்த ரொட்டி துண்டத்தை பிச்சு பிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒரே ஒரு பையன் மட்டும் வந்து சொன்னா, இந்த ரொட்டி துண்டத்தை என் நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னா, பகிர்ந்து சாப்பிடுகின்ற உணர்வை முதல்ல கொடுப்பது நட்பு தானங்க சார். ஒரு விஷயம் பாருங்க, அவர் சொன்னாரு ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டுட்டா அப்பா அழுதுகிட்டே வருவாராம். நீங்க புரிஞ்சுக்குங்க, ஹாஸ்பிட்டல்ல நான் தவறுதல அடிபட்டு விழுந்துட்டேன்னு வைங்களேன், அழுதுகிட்டே அப்பா வருவாரு. அம்மா என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு புலம்பிக்கிட்டே வருவாங்க. சொந்தக்காரங்க இவன் எப்படி ஒரு நாள் விழ போறான்னு ஏசிக்கிட்டே வருவாங்க. ரத்தம் கொடுக்க என் நண்பன் தான் சார் வரணும், என் உயிரை காப்பாற்ற நண்பன் தான் வருவான். அதனால தான் சொன்னாங்க நண்பர்கள் ரத்தம் போன்றவர்கள். ஏன் தெரியுமா? அப்பா மூளை மாதிரி, அம்மா மூச்சு மாதிரி, காதலி இதயம் மாதிரி, நண்பன் ரத்தம் மாதிரி. எனக்கு அடிபட்டா முதல்ல வர்றது நண்பன் சொன்னா நட்புக்கு ஈடான ஒரு சக்தி இந்த மண்ணில் இருக்க முடியுமா? அவர் சொன்னார். அப்பா எவ்வளவு பெரிய உறவு சார். ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க, பையன் பொய் சொல்லிட்டான்னு அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அப்பா போய் பையன்ட்ட என்ன தெரியுமா கேட்பாரு, டேய் அப்பாவை உன் ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்க, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லுவார். என்ன காரணம் தெரியுமா? ஃப்ரெண்டுகிட்ட தான் பசங்க உண்மையா இருப்பாங்கன்றது உறவுகளுக்கே தெரியறதுனாலதான் அப்பாவை ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சிட்டு பேசுறான்னு சொல்றாங்கன்னா நட்புடைய பவர் எதுக்கு சார் இருக்குது? நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க, மதுரை கோபுரம் இருக்கு, மதுரையில மீனாட்சி அம்மன் கோபுரம் இருக்கு. 4 திசைகளிலையும் 4 கோபுரம் இருக்கு. ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க மதுரையிலிருந்து வந்தவங்க. மீனாட்சி அம்மன் கோயில்ல 4 கோபுரம் இருக்கு. மற்ற திசையில் இருக்கக்கூடிய கோபுரங்களை விட தெற்கு திசையில் இருக்கக்கூடிய கோபுரம் ஒரு அடி உயர்ந்திருக்கும். ஏன் தெரியுமா? மற்ற திசையில் வாழக்கூடிய மனிதர்களை விட தெற்கு திசையில் வாழக்கூடிய தமிழர்கள் பிறரை பண்பாட்டோடு நடத்தணும், தெரியாதவங்க வந்தாலும் விருந்து உபசரிப்பு செய்யணுங்கிற அந்த பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் ஒரு அடி உயர்ந்திருந்தார்கள் என்பதை சொல்லுவதற்கு அந்த உணர்வை கொடுத்தாங்கன்னு சொன்னா, நல்ல விஷயம் இருக்கட்டும், வெள்ளம் வரட்டும், போராட்டம் வரட்டும், சமூக நீதி பிரச்சனையா இருக்கட்டும், களத்துக்கு எந்த சொந்தக்காரனும் வந்து நிப்பான்னு நினைக்கிறீங்களா? நண்பனும் தான் சார் வந்து நிப்பான். ஒரு வெள்ளம் வந்தா கூட, சுனாமி வந்தா கூட ஊர்ல இருக்க சொந்தக்காரன் கேட்பான் போன் பண்ணி, இருக்கீங்களா, போயிட்டீங்களோன்னு நினைச்சோம் அப்படின்னு. ஆனா நண்பன் ஓடி வந்து 5ஓ 10ஓ பக்கத்து ஏரியா தெருவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து, ஓ ஏரியாவில் பிரச்சனையா நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லக்கூடியது நட்பினுடைய பெருமை. நடுவர் அவர்களே, நீங்க பாருங்க சார், ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறேன். நானு கவிதை, அழகான ஒரு கவிதை சொல்லுவாங்க. நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும், நிகழ்வுகள் மாறலாம். நேற்று சம்பவம் இன்று சாதனை, நாளை சரித்திரம், வரலாறு மாறலாம். நேற்று நிஜம் இன்று நினைவு, நாளை கனவு, நினைவுகள் மாறலாம். நேற்று கருவறை இன்று வாழ்க்கை, நாளை கல்லறை, இருக்கும் இடம் மாறலாம். நேற்று தோழி இன்று காதலி, நாளை மனைவி, பெண்கள் கூட மாறலாம். ஆனால் நேற்றும் நண்பன், இன்றும் நண்பன், என்றும் நண்பன். நட்பு ஒருபோதும் மாறாதுன்னு சொன்னா, உறவையும் மகிழ்வையும் எங்களுக்கு என்னாலும் கொடுப்பது சொந்தங்களை காட்டிலும் நண்பர்கள் என்று சொல்லி நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டு வாய்ப்பு தந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, நண்பர்களே என்ற அணி நிறைவு பெற்றுவிட்டது. இப்பொழுது உறவினர்களே என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் இனியவன் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். ஒழுங்கா பார்த்து பேசுங்க, சம்பந்தம் பண்ண இடம். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். கடந்த புத்தக திருவிழா கரூரில் நடந்தபோது உங்களுடைய ஆட்சித் தலைவருடைய கரூருக்கான ஆட்சிக்கான பணியுடைய கடைசி நாள் எங்களுடைய புத்தக திருவிழா நிகழ்ச்சி முடிகிறது. மேடையிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இறங்குகிறார். நான் நிறைய பார்த்திருக்கிறேன். முதல் முதலாக ஒரு ஆட்சித்தலைவர் எங்களுடைய மாவட்டத்திலிருந்து போகிறார் என்ற பொழுது மக்கள் அழலாம். ஏன்னா அவர் ஏதாவது செய்திருக்கலாம். ஆனால் முதலாக அரசு அதிகாரிகள் கண்ணீர் விட்டு அழுத காட்சியை பார்க்கின்ற போது, அவ்வளவு பெரிய ஆட்சித்தலைவர் தான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார், நமக்கு கிடைத்திருக்கிறார். நான் அந்த மேடையிலே சொன்னேன், இவர் எங்கேயும் போல எங்கள் ஊருக்கு தான், நான் பொண்ணெடுத்த ஊருக்கு தான் வராரு, நான் மாப்பிள்ளையாக போன ஊருக்கு தான் வராரு. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய விஜயகுமாருடைய சொந்த மாவட்டம் இது, அதனால் எங்கள் ஊருக்கு தான் வராருன்னு சொல்லினேன். அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கார்.
அவர் டக்குனு வருவார், வாமா மின்னல்ன்ற மாதிரி மேடைக்கு வர்றது தெரியாது, டக்குன்னு போயிடுவார். ஆனால் எல்லா நிகழ்ச்சியும் உட்கார்றதுன்றது பெரிய விஷயம் அவருடைய பதவிக்கு. அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னும் சொல்ல போனால் என்னை நேற்றுலேருந்து உங்கள் அதிகாரிகள் தேடிக்கிட்டே இருந்தாங்களாம். எனக்கு அப்போவே தெரியும். கரூர்லேயும் இப்படி தான் பண்ணாங்க. நான் வரேன்னு சொன்னாலும் அவங்க கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு 10 தடவை கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னு சொன்னால் தலைமை எப்படி இருக்கிறதோ அது மாதிரி தான் கூடிய மன்னன் எப்படி இருப்பார்களோ அவருடைய அமைச்சர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்ற உதாரணத்துக்கு இந்த மாவட்டத்துடைய அதிகாரிகள் அவ்வளவு அழகாக செயல்பட்டார்கள். ஏற்பாடுகளும் அருமையாக செய்திருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப தெளிவாக பேசணும் தான் நினைப்பதில் 2 பேர் பேசினாங்க. ரொம்ப தெளிவாக பேசினாங்க. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவரை போட்டால் தோரை முளைக்கும், தோரை போட்டால் அவரை முளைக்கும். அப்படியாப்பட்ட ஊரில் அடியலாத குளத்துக்கு ஒருத்தி கரையலாத குளத்துக்கு தண்ணி எடுக்க போனாலும் அங்கே தலையில மான் வேறையில் அருகம்பூர்கள் பெஞ்சிட்டு இருக்க, கல்லையில குளம் பக்க கையில முடக்கிட்ட சொல்ல வில்லு எடுத்து அடுக்க மான் மேலே படம், மான் வயிற்றுல குட்டி மேலே பட்டு குட்டி செத்து போச்சா, அதை ஓடுற தண்ணியில் காய வைக்க, தலையிலா கழுவு கொத்திட்டு போக, கண்ணையிலா குளம் பக்க காலையில் முடக்கிட்ட சொல்ல அவன் விரட்டிகிட்டே போனானா, அவன் காலில் குத்தின கண்டங்கத்திரி முள்ளு தலைக்கு மேலே எட்டி பார்க்க வழிதாள முடியாது வைத்தியருக்கு போனானா, அவன் சொன்னான்னா ஆளை வேறு அரச வேறு புங்க வேறு நாக வேறு நாளைக்கு கைப்படாமல் பிடிக்கி உரலை வச்சு இடிச்சு உள்ளங்கையில் வச்சு நாக்கப்படாமல் நக்கிற அசாதான் முதல் நாள் பத்தியனா. சரி, 2வது நாள் என்ன வைத்தியரே பண்ணோன்னா கண்டங்கத்திரி வேற கைப்படாமல் போடி உரலை குப்பரை போட்டு உலக்கையெல்லாம் ஓசப்படாமல் இடிச்சு பின்னங்கையில் வச்சு நாக்கப்படாமல் நக்கராசா இதெல்லாம் 2 நாள் பத்தியோனா. சரி, வைத்தியருக்கு ஏதாவது சன்மானம் தரணுமேனு சொல்லிட்டு ஓட்டப்படியில் 9 படி உளுந்த கொட்ட, சக்கரை மேல வண்டியில் பார ஏற்ற, கூட வழிகாட்ட, முடவ வண்டி ஓட்ட ஒரு கதை நடந்துதான். அது போன்று தெளிவாக பேசிய எதிரணிக்கருடைய பணிவான வணக்கம். இல்லை, நீங்க சில ஊழ்வினைன்னு ஒன்று இருக்கும். நம்முடைய கலெக்டர் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் மதுரைக்காரன், நானே மதுரைக்காரன். மதுரைக்காரங்களுக்கே ஒரு திமிர் இருக்கும். கலெக்டர் சொன்ன வார்த்தை. வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளை கொண்டு போன போது மதுரைக்காரங்க இதை ஒரு நூலாவே ஏத்துக்கல. காலம் பார்த்தீங்களா, காலம் பார்த்தீங்களா, எந்த வள்ளுவரை ஏற்றுக்கொள்ளாத மதுரைக்காரர அந்த வள்ளுவர் மாவட்டத்துக்கே கலெக்டரா மாத்திக்குது பார். அவர் வந்து சொல்றார், உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. நண்பர்கள் தான் இருக்கணும். நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, உடுத்துகின்ற அந்த வேட்டி இருக்கு இல்லையா, அது அவுந்துடுச்சுன்னா டக்குன்னு ஓடி போய் பிடிக்குமா? நம்ம கேள்வி என்னன்னா, இந்த வேட்டி அவுந்ததுக்கு எவன் காரணம்? சார், மிலிட்ரியில் ஒரு ஃபுல்லு கொடுப்பாங்க. மிலிட்ரியில் அதுக்கு பேர் XXX ரம் அப்படி சொல்லுவாங்க. இந்த XXX ரம்முக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எக்ஸுக்கு ரோமன் லெட்டரில் 10 அப்படின்னு அர்த்தம். 3 10 30. 30 ml ரம்முக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரெகுலர் யூஸ் மெடிசன், RUM, ரெகுலர் யூஸ் மெடிசன். யாருக்கு? காஷ்மீரில் இருக்கிற வேலை செய்யறாங்க, குளிரா இருக்கும். 30 ml சாப்பிட்றான்னா நண்பர் சொல்றான், மாப்பிள்ள அது கிடையாது, 10 × 10 100, 100 × 10 1000. ஒரு ஃபுல்ல சாப்பிட்றது தான் ஒழுமையான ஆண் பிளட்றான். இப்போ கவர்மெண்ட்டே கன்ஃபியூஷன் பண்றாங்க பாருங்களேன். இவர் சொல்றாரு, உங்க ஊரு பொண்ணெடுத்த ஊரு, அதனால பார்த்து பேசுங்க. நடுவர் அவர்களே, இந்த பொண்ணு எடுக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்த்தவனே ஒரு ஃப்ரெண்டு தான். ஐயோ சார், ஃப்ரெண்ட்ஸுக்களை நம்பணும்னா கரெக்டாக பாழுங்கணத்தில் தள்ளி விடுவானுங்க சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட தான் நான் படித்தேன். நான் படிக்கிற காலத்தில் நான் அவனை ஒன்றா தான் படித்தோம். நான் சொல்கிறதுல பயப்படல. திருவள்ளூர் எங்கள் மாமியார் ஊர் தான் சொல்கிறேன். இப்போது இந்த ஊருக்கார பையன் கூட தான் படித்தேன். க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் சார். டெய்லி கிரிக்கெட் ஆடுவோம் சார். டெய்லி அவன் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. ஒரு நாள் நான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறங்கினேன். அவன் ஒத்துக்கவே இல்லை, அழுதான். எனக்கு பேட்டை கொடு பேட்டை எப்படி அப்படின்னு கொடுத்த பாருங்க. கொடுத்து நான் கிளாஸுக்கு போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை தூக்கிட்டு வரானுங்க. என்னடா நீ தான் மண்டையில் அடிச்சிட்டியே? நான் மண்டையிலே அடிக்கலைங்க. அவன் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, அவ்வளோ பெரிய பேட்டை பிடிச்சாலும் அவனே அடிச்சுக்கிட்டான். இதான் நடந்தது. கடவுள் சத்தியமாக சொல்கிறேன் சார். ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு அழகு நான் சார், ஒரு நல்ல ஃப்ரெண்டு நான் அவனோட பலாறு ஒரு அரவிட்னா, என்னையோட அடிக்கிற பலாறு அரவிடணும். இதானே சார். அவன் ஒரு மனசில் ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு, என்னையாடா மண்டையில் அடிச்ச, உன் வாழ்க்கையிலே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி என்னை கட்டி கொடுத்தான் சார். வாழ்க்கையில இதுக்கு மேல ஒரு பெரிய தண்டனை ஒரு மனுஷனுக்கு கிடையவே கிடையாது. இது வந்து நண்பர்கள் செய்யற தியாகமா? இன்னைக்கு எல்லாருமே 2G கேட்கல, 3G கேட்கல, 4G கேட்கல, 5G கேட்கல.
அன்னைக்கு 3 ஜி தான் இருந்தாங்க, 3G தான் இருந்தாங்க. ஒன்று மாதாஜி, இன்னொன்று பிதாஜி, இன்னொன்று குருஜி. 3 பேர் ஆளுக்கு ஒரு அரை விட்டா எல்லா டவரும் கேட்கும். எவனோ ஒருத்தர் பக்கத்து ஊரில் பேசணும் நமக்கு கேட்குது. உங்க கூட சேர்ந்த இந்த நாட்டில் என்ன நடந்திருக்குன்னா இது வரைக்கும் எவனோ உருப்பிட்ட மாதிரி இல்லை. நான் என்னன்னு கேட்குறேன், நடுவர் உங்களுடைய அம்மாவோட வயது என்ன? உங்களுடைய அம்மாவோட வயது? எங்கள் அம்மாவுக்கு 85 வயசாகுது. உங்கள் அம்மா அழகா இருப்பாங்களா? என்னை பார்த்தாலே தெரியலையா? எங்கள் அம்மா உண்மையிலே என்னை விட அழகாக இருப்பாங்க. ரொம்ப சிவப்பாக இருப்பாங்க, குட்டையாக அழகாக இருப்பாங்க. நான் எங்கள் அப்பா மாதிரி. சரி, உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அழகா, உங்க அம்மா அழகா? எனக்கு எங்கள் அம்மா தான் அழகு சார். உங்களுக்கு மட்டும் இல்லை சார், உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் உலக அழகியை விட அவன் அம்மா தான் அழகு. ஏன் தெரியுமா? உலக அழகி வயதான பிறகு அழகு மங்கி போய்விடும். தாய் மட்டும் தான் அழகாகவே கடைசி காலம் வரைக்கும் வாழ்கிறார். என்ன தெரியுமா? அவள் அழகால் ஜொலிப்பதில்லை, அன்பால் ஜொலிக்கின்ற காரணம் அம்மா கடைசி வரைக்கும் அழகாக இருக்கிறார். நீங்க புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த காலத்தில் அழுதா கிடையாது, வரலாறே கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் அழுகுறார். லண்டன்ல அவமானப்படுத்தப்பட்டு அழல, மிகப்பெரிய சமஸ்தான ஸ்காலர்ஷிப் நிறுத்தின போது அழல. வீட்டுக்கு வந்த உடனே அவர் மனைவியை பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. ஏங்க அழுகுறா? அவருக்கு ரொம்ப பிடிச்ச பையன் செத்து போயிட்டான் அவர் படிக்கிற காலத்தில். இது அவர் அந்த பொண்டாட்டி தன்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட சொல்லலை. அவருக்கு பிடிச்ச பையன். எல்லாரும் கேட்டாங்க, உன் செல்ல புள்ள செத்ததுக்காக அழுதியான்னு கேட்டா இல்லைன்னாரு. ஏண்டானா, நானாவது தாங்கிக்குவேன், தான் புள்ள செத்தது 2 வருஷமா என்கிட்ட மறைச்சிருக்கால, டெய்லி அவள் அழுதுருப்பாள், அந்த வேதனையோட நான் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கும் போது ஒரு கணவன் தன்னுடைய மனைவி பக்கத்தில் நின்று பார்க்கறான்ல, இதை உன் ஃப்ரெண்டால முடியுமா? நீ என்ன ஒரே வார்த்தை சொல்ல, மச்சி கவலையே படாத, ஓப்பன் த பாட்டில். இன்னொன்று நாம் நினைக்கிறோம் இல்லையா, எங்கள் சொந்தக்காரெல்லாம் விட்டு போயிடுறாங்க, என்னை விட்டு போயிடுறாங்கன்னு. காலம் சில நான் என்னுடைய அப்பா சாகிற வரைக்கும் நான் 3 வருஷம் நான் பேசவே இல்லை. சாகிற வரைக்கும் நடுவர்கள் பேசுகின்ற போது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. 3 வருஷம் நான் பேசவே இல்லை சார். நான் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், நான் எங்கள் அப்பாட்ட 3 வருஷம் பேசாது பெருமையாக அன்னைக்கு இருந்தது. இன்றைக்கு என்னுடைய மகன் ஃபோன் அவங்க அம்மாட்ட பேசிட்டு, சரிம்மா ஓகேம்மா வச்சுட்ட பிறகு நான் அவளை பார்த்துட்டே இருக்கேன். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? ஏண்டி என்னை கேட்கவே இல்லையா? சார் நான் கேட்குறேன், ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலன்னு வலிக்குற, 3 பேசாமல் இருந்திய, நீ எல்லாம் மனுஷன் நான் சொல்லிட்டு டெய்லி அடிச்சுக்கிறேன் சார். இவர் சொல்றாருங்களே செருப்படி செருப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்க தம்பி, உறவு இன்னும் எது தெரியுமா? நீ போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட லவ் பண்றேன்னு சொல்லி பாரு, ஐ லவ் யூன்னு சொல்லு. அவ என்ன பண்ணுவான்? முதல்ல என்ன நடுவில் பண்ணுவா? இவன் போயிட்டு ஐ லவ் யூன்னு ஒரு பொண்ணுகிட்ட சொல்றான் பஸ் ஸ்டாண்ட்ல, திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்ல. செருப்பு பிஞ்சினங்க. அந்த பொண்ணு முதல்ல செருப்பு எடுத்து காட்டும். ஏன் தெரியுங்களா? காதலினுடைய சின்னம் தாஜ்மஹால் இல்லை, காதலுடைய சின்னம் ஆட்டின் கிடையாது, காதலுடைய சின்னம் செருப்பு. ஏன் தெரியுமா? அப்ப இனியவன் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு. இல்லாட்டி இவ்வளவு உருக்கமா பொண்ணு கட்டின இடத்திலேயே பேசுறாருன்னா அப்ப ஏதோ பெரிய பாதிப்பு இருந்திருக்கு. நடுவர் அவர்களே, இந்த உண்மை கல்யாணம் ஆன பிறகுதான் தெரியுது, அந்த பொண்ணு காட்டின செருப்புக்கு அர்த்தம் தெரியாது. ஏன் தெரியுமா? பெண்கள் உடனே செருப்பு எடுத்து காட்டுகிறாங்க. செருப்பு தான் என்றைக்கும் தனியாக இயங்குவதில்லை. இந்த செருப்பை போன்று காலம் முழுக்க நாம ஜோடியாக வாழ்வோமா என்பதற்காக கேட்பதற்கான சிம்பல் தான் அது. நான் என்ன சொல்றேன், எல்லா பெண்களும் அவர் சொல்ற பொண்டாட்டி தொல்லை தாளம் உள்ள பொண்டாட்டிக்கு என்ன கேட்கிறாங்க? சேலரி கேட்கிறாங்க. சேலரி. ஒரு தமிழ் ஆசிரியராக இருக்கின்ற உங்களுக்கு தயவு செய்து ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். பெண்கள் சேலரி என்ற வார்த்தைகள், நடுவர்களே சேலரியோட ஸ்பெல்லிங் சொல்லுங்க. சேலரியோட ஸ்பெல்லிங் எது? சேலரி. சேலரி இருக்குல்ல, சம்பளம். 33 வருஷம் வாத்தியாரா இருந்தவரை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு சேலரிக்கு ஸ்பெல்லிங் கேட்டு ஒருவேளை அதை நான் தப்பா சொல்லிட்டா நாளைக்கு என்ன ஆகும்? யூடியூப்ல என் நிலைமை. 33 வருஷம் இவர்கிட்ட எவ்வளவு பேர் படிச்சிருப்பாங்க, இப்படித்தானே ஸ்பெல்லிங் சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படின்னு நினைப்பாங்க. SALARY. எஸ் மேல தெரியுங்களா? புருஷங்கிட்ட பொண்டாட்டி எதிர்பார்க்கறது தெரியுங்களா? சின்சியாரிட்டி. A ஃபார் அட்டென்ஷன். நான் ஒருத்தர் இருக்கேன்டா, கொஞ்சமாவது என்னை பாருடா. எப்போ பார்த்தாலும் மொபைலை பார்த்துட்டு வானத்தையே பார்த்துட்டு இருக்கேன், இல்லை பக்கத்து விட்டையே பார்த்துருக்கேன். சின்சியாரிட்டி, அட்டென்ஷன் வேணும். 3வது லவ், L ஃபார் லவ். 4வது அஃபெக்ஷன்.
5வது ரெஸ்பெக்ட். அவ்வளோ மனுஷி தான். உன்னம் பெத்த மாதிரி தான் அவங்க ஆத்தாலும் 10 மாதம் அவளை சுமந்து பெற்றிருக்கா. அவளுக்கான மரியாதையை கொடு. ஒய்ஃப் ஆர் யூத். உனக்கு என்ன வயசானாலும் கொஞ்சம் டையேச்சு சுத்தியா இன்னைக்கு தான் இருக்க. இந்த எண்ணங்களுக்கு அதில் காம்பினேஷன் சேர்த்து பாருங்க, சேலரின்னு வரும். இதுங்க லூஸ் தரமாக சம்பளம் கேட்குறான்றா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பிள்ளைக்கு மகளுக்கு குத்தோன்ற காரணத்துக்காக தினம்தோறும் சேவ் பண்ணுற அப்பன்க இருக்கின்ற வீடு இருக்கு தெரியுமா, அது சொர்க்கம். முந்தானிய நிறைய பொம்பளைங்க பெருசா விட்டு கட்டுவாங்க கல்யாணத்துக்கு பிறகு. எதுக்கு பொண்ணு வரும்போது கூட அப்படி போட்டோம்னா அது நிழலா இருக்குன்றதுக்காக மகளுக்கு குடையாக முந்தாணி இருக்கணும்னு போடுறா பார்த்தீங்களா, அந்த வீடு சொர்க்கம். பேத்திக்கு தொட்டில் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த கூரைப்படம் எடுத்து வைக்கிறாள் பாட்டி, அந்த வீடு சொர்க்கம். பேரனுக்கு தும்பிடக்கூடாது பொடி டப்பா மறைச்சு வைக்கிறார் பாருங்க தாத்தா, அந்த வீடு சொர்க்கம். தங்கை பார்க்கறான்றதுக்காக கிரிக்கெட் பார்த்துருந்த அண்ணன் ரிமோட் கண்ட்ரோல் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அது சொர்க்கம். தனக்காக வச்சிருக்கின்ற தம்பி கூத்துட்டு போறான் பார்த்தீங்களா அண்ணன், அது சொர்க்கம். இது மாதிரி ஒரு சொர்க்கத்தை உங்களால் காட்ட முடியுமா? நண்பர்களே, ஒன்றை சொல்லுகின்ற நண்பர்களே, என்னுடைய அம்மா இறந்த பொழுது இதே ஊரில் வந்து எங்கள் மாமியாருடைய தங்கச்சி இருக்காங்க, எங்கள் சின்ன மாமியார். அவங்களோட அத்தெல்லாம் கூட மாட்டேன், லட்டுன்னு தான் கூடுவேன். எனக்கு அவங்களை எப்போ பார்த்தாலும் லட்டு தான் கூடுவேன். அவங்க எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பாங்க. எனக்கு அவங்களுடைய சிரிப்பு தான் கேட்டே இருப்போம். அவங்க பையனுக்கு அடிப்பட்டு, எப்போ அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, நேற்று அந்த வண்டியில் போயினா தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பண்ணுவாங்க. இன்னும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு இவ்வளோ காமெடியாக பேசுகிறாங்களே இந்த அம்மான், எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பாங்க. என்னுடைய தாய் இறந்து 16ஆம் துக்கம் முடிகிற அன்னைக்கு அவங்களுடைய கணவர் இறந்துட்டார். எனக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எப்போவுமே சிரிச்சிட்டு இருந்த ஒருத்தங்க எப்படி இருப்பாங்க? அவங்க வீட்டுக்காரர் ஒரு வாத்தியார், இந்த ஊர்லேயே நல்ல வாத்தியார்னு ஒரு பேர் அவருக்கு இருந்தது. நல்ல வாத்தியாரோட பொண்டாட்டி, நல்ல வாத்தியாரோட பசங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த அம்மா முதலாக வந்து என்னை அவங்கள பார்த்த உடனே அந்த ஊருக்கு போகிறேன், அவங்கள பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இந்த மனுஷன் திட்டம் போதெல்லாம் எனக்கு அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை என்னன்னா, இவ்வளவு காலம் என்னை திட்டுற அந்த ஆள் இன்னைக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கணவன் திட்டிக் கொண்டிருந்தாலும் அந்த மனுஷன் இன்னமும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த உறவு கண்டிப்பாக வேணும் சார். இன்னைக்கும் என்னுடைய தங்கச்சி அவ பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. இன்னைக்கும் என் தங்கச்சியை நாயே போய் என்ன திட்டுவேன். இன்னைக்கும் ஃபோன் பண்ண, அறிவுகிட்ட எரு மாடு அப்படி திட்டலன்னா எனக்கும் தூக்கம் வராது, என்கிட்ட திட்டு வாங்கினா அதுக்கும் தூக்கம் வராது. ஏன் தெரியுங்களா, எங்கள் அம்மா எனக்கு 5 பைசா கொடுப்பாங்க. 5 பைசா தான் ஸ்கூல் படிக்கும்போது. இந்த 5 பைசா சேர்த்து வச்சு 30 பைசா ஆன உடனே ஒரு ஒயர் ஒன்று வாங்கி அதில் சின்னதாக பின்னல் பண்ணி என் தங்கச்சிக்கு சின்ன வயசில் மாட்டி விட்டு அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். 30 பைசா. இதுக்காக நான் 6 நாட்கள் நான் எதுவும் மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டேன். நான் இன்னைக்கும் என்னுடைய தங்கச்சிக்கு அவளுடைய பிள்ளைகள் கல்யாணம் ஆக போகுது, இன்றைக்கும் என்னுடைய தங்கச்சியை முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ஸ்கூல் படிக்க போய் என் கூட வருவா தெரியுங்களா, அதை மாட்டி விட்டது அதே முகம் தான் தெரியுது, தவிர வேற எதுவுமே தெரியல. பல நேரங்களில் என்னுடைய மனைவி பேரை உச்சரிக்கிறது பாலா என்னுடைய தங்கச்சி பேரே உச்சரிக்கக்கூடிய நிலைமை வருது. எப்போ தவள் எட்டுவா, ஏய் தண்ணி எட்டுவா, ஏய் எருமாடே சொம்பு எட்டுவா, இப்படி பழகி என் மனைவி பேர் வர மாட்டேன், திடீர்னு என் தங்கச்சி பேர் வருது. ஏன்னு சொன்னா உறவுகள் என்பது சாதாரண விஷயம். கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு கூட இருக்கின்ற இந்த உறவுகளுக்கு நீங்கள் ஒரு வார்த்தையான ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். உங்களிடம் இந்த உறவுகளுக்கான உங்களுடைய மனைவி எதிர்பார்ப்பது என்ன? நடுவர் அவர்களே, உங்களிடம் இருந்து உங்களுடைய மனைவி எதிர்பார்க்கின்ற அதிகபட்சம் என்ன? எல்லா ஆண்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்றேன், உங்களிடம் இருந்து ஒரு ஆசையா ஒரு முத்தம், அன்பான ஒரு கட்டிப்பிடிப்பு, வேலைக்கு போகும்போது திரும்பி ஒரு பார்வை, சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு ஃபோன் கால், சரி தூங்கும்போது கஷ்டமா இருக்காப்பா, கால் வலிக்குதா, இது மாதிரி ஒரு கேள்வி. இதை எதுவுமே இன்றைக்கு கேட்பதில்லை. நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, நாளையிலேருந்து யார் யாருக்கோ தேங்க்ஸ் சொல்கிறோம். ஒரு கடையில் போகிற ஏதாவது பண்ணால் தேங்க்ஸ் சொல்கிறோம். இன்றையிலிருந்து நாம் பழக்கப்படுத்தி கொள்ளுவோம். உங்களுடைய மனைவிக்கு நன்றியை சொல்லுங்கள். என்ன வேணா செஞ்சு கொடுத்தேன் சார், ஏய் நல்லா இருக்குடி, சூப்பராக இந்த காரக்குழம்பு, தேங்க்ஸ் சொல்லி பாருங்களேன். அவள் சொல்லா, போயா பைத்தியம். என்னுடைய பொண்டாட்டி சொன்னா சார், 25 வருஷம் ஆகுது, 25ஆம் நாள் கல்யாண நாள் அன்னைக்கு அவள் சொன்ன வார்த்தை, இந்த பைத்தியக்கார மனுஷனை கட்டிட்டு 25 வருஷமாக நான் படுற பாடுக்குது பித்தியா, இந்த ஆண்டவனுக்கே கண்ணு இல்லைன்னா 25 வருஷம் கழிச்சு சொன்னான். நான் அவர்கிட்ட ஜாலியாக ஒருத்தர் சொன்னேன், ஏய் உன்னியாவது பரவாயில்ல,
25 வருஷமா ஒரு பைத்தியக்காட்சி கூட குடும்பம் நடத்துறோம் பத்தியா, ஏன் நிலைமையை பாரு. இந்த மகிழ்ச்சியை விட்டு கொடுக்கின்ற பேசுகின்ற பரஸ்பரமான விஷயங்கள் என்னைக்கும் உடையாது, மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய தாயுடைய மடியிலே படுக்கின்ற போது எனக்குடைய துன்பங்கள்லாம் போகிறது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் வீட்டில் சாஞ்ச உடனே என் வீட்டுக்காரமா கேப்பா, என்னையா ஆபீஸ்ல டென்ஷனா, ஆபீஸர் திட்டினாரா, அந்த ஆள் கிடக்கிற அறிவு கட்டவன் யாரு ஆபீசரை, அவர் எவ்வளவு படிச்சிருப்பாரு. அவளை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் அறிவாளி, அழகன், திறமைசாலி என்று சொன்னால் அது நான் மட்டும்தான் என்கின்ற எண்ணம் இருக்கு தெரியுமா. இது உறவுகளுக்கு மட்டும்தான் வருமே தவிர நண்பர்களுக்கு வராது என்ற காரணத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, 4 பேரும் பேசிட்டாங்க. உண்மையிலே ஆரம்பிக்கிறப்ப பாதி சேர் காலியாக இருந்தது. ஆனால் இந்த அரங்கம் இன்னைக்கு நிறைஞ்சிருக்குது, என் மனசே இன்னைக்கு நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. முதல் நாளே இவ்வளோ வெற்றிகரமான ஒரு கூட்டம். அதனால் நான் என்ன ஐடியா பண்ணியிருந்தேன்னா, ஏற்கனவே தாமதமாக தொடங்கியிருக்கு, முதல் நாளே நம்ம வச்சு செய்யக்கூடாது. அதனால் ஒரு 10 பேர் எந்திரிச்சா நம்ம கலெக்டர் ஐயாட்ட சொல்லிட்டு, சார் எந்திரிக்கிறாங்க சார், முடிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்லலாம்னு நான் ஐடியா பண்ணேன். ஆனால் இப்போ என் கருத்தை நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க. பட்டிமன்றத்தின் தலைப்பு மாறிடுச்சு. இப்போ திண்டுக்கல்லா திருவள்ளூரா, அதில் உங்களை தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி அடைஞ்சிருச்சு. வெற்றி எங்கள் திருவள்ளூரோட ரசிக பெருமக்களுக்கு தான். ஒரு கால் ஆஃப் நேச்சரு கூட ஒருத்தர் கூட எந்திரிச்சு போல. அவர் ஹரிபாலகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே ஒருத்தர் சுத்தியல் எடுத்து லொட்டு லொட்டு லொட்டுன்னு அடித்தார். ஒரு 20 பேர் திரும்பி பார்த்தாங்க. பேச்சை கேட்காம அங்கே என்ன சத்தம் அப்படின்னு அவர் சுத்தியல் வச்சுட்டு ஓட்டிட்டார். அந்த அளவுக்கு நுட்பமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இனியவன் பேசும்போது செருப்புக்கும் வாழ்க்கைக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குன்னு. என் வாழ்க்கையில் செருப்பு எப்படி விளாண்டுச்சு தெரியுமா? நான் எங்கள் வீட்டுக்காரம்மா போகிற கோயிலுக்கெல்லாம் கூட போவேன். சில இடங்களில் ரொம்ப கூட்டமாக இருக்கும், செல்ஃபி எடுத்து என்னை உசுரை வாங்குவாங்கன்ட்டு, அம்மா நீ போயிட்டு வாம்மா, நான் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன், நீ போய் சாமி கும்பிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன பண்ணிருச்சு, சரி சரி நான் உள்ளே போகிறேன்ல, இந்த செருப்பை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அது செருப்பை கழட்டி போட்டு உள்ளே போயிடுச்சு. என் வீட்டுக்காரம்மா கழட்டி போட்டது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரம்மாவோட தங்கச்சி, என் தங்கச்சி, பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைங்க எல்லாம் ஒரு 5 லேடிஸ் செருப்பு என் பக்கத்தில் இருக்குது. நான் இப்படி நின்றுட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்தார், சரி செருப்பு பார்த்துக்கிறவர் தான் போல இருக்குன்ட்டு, இந்த செருப்பு எவ்வளோ சார், ஜோடிக்கு 50 காசா 1 ரூபாயான்னு கேட்டார். ஓ நான் எப்படி சொல்கிறது அந்த ஆள்கிட்ட, எங்கள் வீட்டு பொம்பளைங்கள்லாம் அவுத்து போட்டு போயிருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி இந்த ஆள் பொம்பளைய செருப்பை மட்டும்தான் பார்த்துக்குவான் போல இருக்கு, ஆம்பளைய செருப்பை பார்த்துக்க மாட்டியோ, ஏண்டா செருப்பு பார்த்துக்கிறதுலையும் இம்புட்டு கொள்கையா உனக்கு அப்படின்னா, சரி சரி கழட்டி போடுறா அப்படின்ட்டு அந்த ஆள் கழட்டி போட்டது இல்லாமல் ஒரு 20 பேர் கழட்டி போட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் 50 காசு. ஒரு 20 ஜோடிக்கு 50 காசு. யோசனை பண்ணி பாருங்கள், 10 ரூபா வசூலாயிடுச்சு. உண்மையிலேயே நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டுருந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு 50 பேருக்கு சாமி கும்பிட்றதுக்கு செருப்பு பார்த்துக்கிற ஒரு ஆளாக நான் இருந்தேனே, ஒரு 50 பேரை சாமி கும்பிட வச்சனேங்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கை. அதனால் இன்னொருத்தர் நம்மளால் மகிழ்ச்சி அடைகிறது தான் வாழ்க்கையினுடைய ஆதாரமே. இதில் யார் நமக்கு அதிகமான அந்த அன்பை தருவது, உறவு தருகிறதா அல்லது நட்பு தருகிறதா, அதான் இன்னைக்கு தலைப்பு. உண்மையிலே இன்னைக்கு உறவுங்கிறது எவ்வளோ மகிழ்ச்சி. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைய பொண்ணு பார்க்க வர்றாங்க. அந்த பொண்ணு பார்க்க வர்றப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு குரூப் வந்திருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதில் சொந்தக்காரன் ஒரு 5 பேர் இருப்பான், கூட ஒரு 3 பேரை டீ வாங்கி கொடுத்து கூட்டி வந்திருப்பாங்க. அவனை எதுக்கு தெரியுமா கூட்டி வந்திருக்காங்க, இந்த எவ்வளவு போடுறதுன்னு கேட்கறதுக்குன்னே கூட்டி வந்திருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு மண்டபம்லாம் பார்த்துக்கலாங்க, வைகாசி மாதம் வச்சுக்குவான், திருமணம் மண்டபம் திருவள்ளூர்லேயே புக் பண்ணிடுவான் அப்படின்னு பேசிட்டு, அப்புறம் பேச வேண்டியதை பேசுங்க. இன்னும் என்ன பேச வேண்டியது, தேதி புக் பண்ணியாச்சு, மண்டபம் புக் பண்ணியாச்சு, பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருச்சு, பேச வேண்டியதை பேசுங்க அப்படிமா ஒருத்தன். அவன் டீ குடிச்சிட்டு அதுக்குன்னே வந்திருப்பான். இன்னொருத்தன், இல்லை மாப்பிள்ளை வீட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, எம்புட்டு நகை போடுவீங்கன்னு கேட்குறாங்க. போட்டான் பிட்ட. அப்போ பொண்ணு வீட்டில் அப்படியே என்ன சொன்னாலும் எப்படி ஒத்துக்குவாங்களோன்ட்டு
அப்படி ஏலம் கேட்குற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றாரு. யார்? பொண்ணோட அப்பா. ஒரு 20 பவுனு அப்படின்னா மாப்பிள்ளையோட அப்பா முகம் அப்படியே மாறுது. இல்லை ஒரு 25 பவுனை போடலாம்ட்டு இருக்கான். இல்லை ஒரு 20 போட்டுறோம்ங்க அப்படின்னா மாப்பிள்ளையோட அப்பா முகம் பிரைட் ஆயிடுச்சு. அப்போ 27 அக்செப்ட். ஆனால் 20 பவுன் தான் வச்சிருக்கேன். என்னடா 7 பவுனை சேர்த்து சொல்லிட்டோமே, என்னடா பண்ணுறதுன்னு இப்படியே முழிக்கிறாரு பொண்ணோட அப்பா. அப்போ சந்துக்குள்ள அந்த பொண்ணோட அண்ணன் அந்த சைடில் நின்று அவங்க அப்பாட்ட ஒரு ஆக்ஷன் பண்ணுறான். சொல்லுப்பா, 7 பவுன் தானே, சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். வச்சாது என் தங்கச்சிக்கு நான் அந்த 7 பவுனை கொண்டு வர்றேன்னு ஒரு ஆக்ஷன் ஒரு அண்ணன் பண்ணுவான் பார்த்தீங்களா? இந்த அண்ணன் கிடைச்ச தங்கச்சிக்கு எவ்வளோ பேர் நீங்கள் இங்கே இருப்பீங்க? தன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணுன்னு 32 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் தன் வாழ்க்கையை தியாகம் செய்த எத்தனை அண்ணன்மார்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கோம். இப்படி அண்ணனுங்க நண்பர்களில் கிடப்பானா? கிடைக்காது. அதே மாதிரி பெத்த தாய், இந்த அம்மாங்கிற சொல்லுக்கு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசமுண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. இன்ப கனவை அள்ளி தரவே இறைவன் என்னை தந்தானம்மா. என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன் கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மான்னு எழுதினார் கண்ணதாசன். ஒரு வீட்டில் குழந்தை திருவிழாவில் காணா போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அழுதுகிட்டு இருக்கு. அறிவிக்கிறாங்க, இங்கே ஒரு பெண் குழந்தை சிவப்பு கலர் கவுனம் பச்சை கலர் ரிப்பனும் அணிந்து மல்லிகைப்பூ வைத்திருக்கக்கூடிய ஒரு 7 வயது பெண் குழந்தை இங்கே காணாமல் போயிருக்கிறது. அதை அதை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் இங்கே வரவும். அழுது பார்க்குறாங்க. உடனே அந்த ஊரில் இருக்க ராஜா வர்றார். என்ன பாப்பா, என்ன உங்கள் அம்மாவை காணாமா? ஆமாங்க, எங்கள் அம்மா. இங்கடா உங்கள் அம்மா எங்கே போச்சு அப்படின்ட்டு அந்த ஊரில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொரு பொண்ணாக கூப்பிட்டு வந்து, இது உங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. இது இல்லை. ஊர்லேயே அழகான ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து, இது உங்கள் அம்மாவா? இதுவும் எங்கள் அம்மா இல்லை. ராஜாவுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, இதை விட அழகான பொண்ணு நமக்கு தெரியாமல் இந்த ஊரில் யாரா, இதை விட அழகுன்னு சொல்லுது இந்த புள்ள அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியாக ஒரு அம்மா குழந்தைய தேடிக்கிட்டு வருது. தலையெல்லாம் விரித்து போட்டு பல்லெல்லாம் ஏற்றி இடையில ஓட்ட பொல்லு சப்பி போட்ட பனங்கொட்டை மாதிரி அழுக்கு சேலையை கட்டிட்டு ஒரு அம்மா வருது. இதுதான் எங்கள் அம்மா அப்படின்ட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிச்சு. பேரழகிகளை எல்லாம் காண்பித்து இதுதான் உங்கள் அம்மாவான்னு கேட்டப்ப, இது எங்கள் அம்மா இல்லைன்னு அந்த தாய் தான் அந்த குழந்தைக்கு அவ்வளவு அழகாக தெரிஞ்சா. இன்னொரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய பூகம்பம் நடந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சாக்கில் கட்டிக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னொன்ன பெண்கள்லாம் வந்து ஆளுக்கு ஒரு மூட்டையை தூக்கிட்டு அப்படியே கிளம்பி போகுதுங்க. அந்த ஊர் எல்லையில் ஒவ்வொரு மூட்டையாக பிரிக்கிறான் அந்த ஊரோட காவலன். ஒரு மூட்டையில் பார்த்தா வெறும் நகையாக இருக்குது, இன்னொரு மூட்டையில் பார்த்தா வெறும் பத்திரமா இருக்குது ஒரு அம்மா. இன்னொரு மூட்டை ஆடிச்சு. என்னடா மூட்டை அசையுது அப்படின்னு மூட்டையை பிரித்தா அந்த அம்மாவோட புருஷனை கட்டி தூக்கிட்டு வந்துருக்கு. என்னம்மா அதாவது நகையை தூக்கிட்டு போகுது, பத்திரத்தை தூக்கிட்டு போகுது, இந்த ஆளை போய் தூக்கிட்டு வந்திருக்கே அப்படின்னோன்னு அந்த அம்மா சொல்லிச்சு, அவங்கெல்லாம் அதை கொண்டு போவாங்க, செலவழித்து வாழ்க்கையில் வறுமைக்கு போயிடுவாங்க. ஆனால் இவர் கூட இருந்தால் இது மாதிரி எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் என்னையால் சம்பாதிக்க முடியும்.
இவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எனக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தன் கணவனை சாக்கில் போட்டு தூக்கிட்டு வந்த மனைவி அப்படிங்கிற இது ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை. உறவுகள் இப்படிலாம் இருக்கும். ஆனால் இந்த குரூப் என்ன சொல்லுது, அப்படியா இருக்கு உறவு? ஏயா கேட்குற, மனைவியை பற்றி பேசுறதுக்கு யாராவது ஒரு ஆள் கைதட்டினீங்களா? எனக்கு கிடைத்த மனைவி மாதிரி அப்படின்னு அடையாப்பா ஏப்பா அப்படின்னு. காரணம் என்னன்னா, வெளியில் பெரிய அதிகாரியாக இருப்பார், வழிநடுக அவருக்கு சலிட் அடிப்பாங்க. டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், வழிநடுக போலீஸ்காரங்களாம் ஐயா ஐயா ஐயா. வீட்டில் போய் காலிங் பெல் அடிக்கிறாரு. அவங்க வீட்டுக்காரம்மா கதவை திறந்துட்டு சலிட்டா அடிக்க 10:30 மணிக்கு வர சொன்னேன், என்ன 11:30க்கு வர்ற? யார்? டிஐஜியை. அவர் அது கொஞ்சம் என்ன லேட்டு, உன்னையெல்லாம் வச்சுருக்காங்க பாரு காவல்துறை அதிகாரியா, கூட இருக்க ஏட்டையாவும் கான்ஸ்டபிளும். ஐயா நிலைமையே இப்படித்தானா வீட்டில்? திரும்பி பார்க்குறாரு டிஐஜி, இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா, போயிட அப்படின்னு. சாரி சார், டே வர்றப்ப பேசிட்டு வர்றாங்க, ஐயா நிலைமையே வீட்டில் பற்றியாடா அப்படின்னு. யாராக இருந்தாலும் இதுதான். நான் பெரிய அரசியல்வாதி, மேடையில் பேசுகிறேன், வீட்டில் போய் பேச முடியுமா? அதே மாதிரி என் வீட்டில் போய் அன்பார்ந்த மனைவி அவர்களே, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களை, மாற்றி மேலது குழந்தைகளை, மாற்றி மேலது பேர பிள்ளைகளை அப்படின்னா, ஏயா தெருவில் கொள்கிற கொலை பத்தான்னு இங்கேயும் வேறையா? உடனே என்ன வீட்டில் முடிவு பண்ணுவாங்கன்னா, ஒரு சால்வையை போற்றி விட்டு பேசாமல் போய் படுத்துருவார் அப்படின்னு. வீட்டில் என்னதான் வெளியில் நம்ம இது பண்ணாலும் வீட்டில் நம்ம ரேட்டே வேற. கலைமாமனின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க, நகைச்சுவை தென்றல்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. என்னைக்காவது என் மனைவி அந்த பட்டத்தை சொல்லி கூப்பிட்ருக்காங்களா? கலைமாமணி அவர்களே காப்பி குடிக்கிறீங்களா? அதை ஏன் கேட்குறீங்க? கல்யாணம் முடித்த புதுசில் தங்கம் காப்பி போட்டு வா தங்கம் அப்படின்னா குடு குடு குடுன்னு ஓடியாரு. ஒரு 15 வருஷம் கழிச்சு, ஏய் காப்பியா குர்ரு, ஆமாம் உன் மகரைக்கு காப்பி வேற. 15 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு டீ வெடிக்கடையில் போய் டீ குடிச்சுக்கிட்டு இருப்பார் காலையில். வீட்டில் அடையாப்பா, வெளியில் ஒருத்தர் டீ குடிக்க வர்றாருன்னா அங்கே மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வீட்டில் காப்பி வீட்டில் கேட்டு கிடைக்காதால் தான் இந்த டீ கடையில் வந்து காலையில் 6:30க்கு காப்பி குடிக்கிறது. நீங்கள் அது பூரா விசாரிங்க. என்ன கல்யாணம் முடிச்ச புதுசில் போட்டு கொடுத்தா இப்போ அதெல்லாம் கிடையாதுயா அப்படின்ட்டு. உறவு எங்கேயா மகிழ்ச்சியை தருது அப்படின்னு யார்? நண்பர்கள்ங்கிற குரூப்பு கேட்குது. சரி, உறவு அப்படியே தான் இருக்கா? இல்லை. இன்னைக்கு நாகை மாவட்டத்தில் திருக்கடையூர் அப்படிங்கிற ஊரில் போய் பாருங்கள், வயசான 80 வயசு தாத்தா 70 வயசு பாட்டிக்கு தாலி கட்டிக்கிட்டு இருக்கார். அந்த தாலியை கொடுக்குறாங்க, கட்டு தாத்தா அப்படின்னா அவர் இப்படியே தாலியை கொண்டுக்கிட்டு ஐயர் கழுத்துக்கிட்ட போகிறாரு. தாத்தா இங்கே உட்காந்துருக்கு பாட்டி, நீ வாட்டு கண்ணு தெரியாமல் ஐயர் கழுத்தில் போய் கட்ட போகிற, பிரச்சனை ஆகிட போகுது இந்த அப்படின்ட்டு இப்படியே கண்ணு தெரியாமல் இப்படி கட்டி விடுறாரு. வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் வந்து, வாட் இஸ் திஸ், ஓல்டு மேன் இஸ் கெட்டிங் மேரிட் டு ஓல்டு உமன், வாட் நான்சென்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறான். அதுக்கு நம்பால் சொல்கிறான், திஸ் இஸ் 60ஆம் கல்யாணம் அப்படிங்கிறான். வாட் இஸ் மென் பை 60ஆம் கல்யாணம்? 60th anniversary, வெட்டிங் anniversary ஆஃப் த ஓல்டு கப்புள். வெளிநாட்டுக்காரன் கிறுக்கனா இருக்காங்க தமிழ்நாட்டில். 60 வருஷம் ஒரே மனைவியோட எப்படா அப்படின்னு அவனுங்களுக்கு நம்பவே முடியல அதை. ஏன்னா அவன் தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணுவாங்க. புருஷன் கொரட்ட விடுறாங்கிறதுக்காக ஒரு அம்மா டைவர்ஸ் பண்ணது. He is breaking the wind in the night. I don't want to live with this man. கொரட்ட விடுறவனுக்கு கல்யாணம் கிடையாதுன்னா தமிழ்நாட்டில் கொல்லப்பேலு கல்யாணமே ஆகாது. ஆனால் 80 வயது வரை ஒரு மனைவியோட வாழ்ந்து அந்த திருமணம் முடிக்கின்ற அந்த மகிழ்ச்சி, அவங்க காலில் விழுந்து எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையிலிருந்து குங்குமத்தை வாங்கி தன் தாலி கைத்தில் ஒட்டிக்கிட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பெரியவர்களுடைய வாழ்த்து நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். இந்த பண்பாடு நம்ம நாட்டினுடைய பண்பாடு. உறவு தானே. ஒரு கோயிலில் குங்குமம் கொடுத்தா கூட ஒரு அம்மா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சு செவுத்து பக்கம் திரும்பி அந்த தாலி கொடி எடுத்து அந்த குங்குமத்தை அந்த தாலி மேலே அழுத்துது. ஏம்மான்னு கேட்டால் அதில் அவங்க இருக்காக
யார் அவங்க வீட்டுக்காரர் இருக்காரான் அதில். அவன் தண்டி இருக்கான், புலி மூட்டை ராமசாமி மாதிரி. அவன் அந்த மஞ்சள் கைத்துல தொங்குறான்னு நம்பி கண்ணுக்குள்ள ஒத்தி வைக்குது. இந்த மகிழ்ச்சியெல்லாம் உறவு தானையா தர முடியும், யார் தர முடியும் அப்படின்னு இவங்க எல்லாம் ரைட்டு. வாழ்க்கையில் உறவினர்களோடையே வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்களா? யோசனை பண்ணி பாருங்க. தந்தை பெரியார் என்ற தாத்தா இன்னைக்கு லியோனி இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன்னா பகுத்தறிவையும் தன்மானத்தையும் சுயமரியாதையும் மேடைதோறும் முழக்கம் செய்த தந்தை பெரியார். அவர் இல்லாட்டி லியோனி இந்த மேடையில் இல்லை. காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட தந்தை பெரியார் எவ்வளவு வேதனைகள், ஏச்சு பேச்சு. அவருக்கு நேர் எதிரான கொள்கை உடையவர் சர் ராஜகோபால் ஆச்சாரியார், ராஜாஜி. பெரியார் ராமருடைய சிலைக்கு அவர் அவமரியாதை செஞ்சார்னா இவர் ராமர் பூஜை நடத்துவார். ரெண்டு பேரும் கொள்கையில் எதிரெதிர் துருவங்களாக இருந்தவர்கள். ஆனால் அந்த ராஜாஜி இறந்தப்ப தன் மனைவி இறந்தபோது கூட அழாத பெரியார் அந்த ராஜாஜி இறந்தபோது சிறு குழந்தையை போல் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே ஒரு வாக்கியம் சொன்னார். இந்தியாவின் அறிவு கோபுரம் சரிந்து விழுந்தது என் நண்பன் ராஜாஜியின் மறைவுக்கு பின். அறிவு கோபுரம் சரிந்து விழுந்ததுன்னு சொல்லி எதிரெதிர் துருவங்களாக இருந்த ராஜாஜி இறந்தபோது தந்தை பெரியார் அழுத அழுகை இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நட்பினுடைய உச்ச கட்டம். அந்த நட்பு தான் ஒரு மனிதன் ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து ஒருவரை நேசிப்பது எதுலன்னா நட்பில் மட்டும்தான். ராமனை உறவு பூரா இம்சை பண்ணுச்சு. பெத்த தகப்பன் ராமனை காட்டுக்கு போடா, என் மனைவி ஒரு வரம் கேட்டா, கோ டு தி ஃபாரஸ்ட். யார? ராமனை. ஓகே மை டியர் டாடி, ஐ ஆம் ரெடி டு கோ டு தி ஃபாரஸ்ட் அப்படின்னு அன்றலர்ந்த மலர் போல அப்பா சொல்லிட்டாருன்னு அவ்வளவு மகிழ்ச்சியோட ராமர் போனார். செருப்பு போட்டுட்டு போனார். அதை அவன் தம்பி பிடிட்டு போயிட்டான். காலு பாதம் அது அந்த காட்டுக்குள்ள போற அண்ணன் முள்ளுகுள்ளு குத்தும்னு தெரியாதா? வேற எதையாவது கேட்டு ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு போ அல்லது கிரீடத்தை வாங்கிட்டு போ. அண்ணே உன் ஞாபகமா உன் செருப்பை வச்சு நான் ஆட்சி செய்யலாம் இருக்கேன்ட்டு நடடா அப்படின்னு செருப்பை பிடிட்டு போயிட்டார். யாரு? பரதன். லட்சுமணன் பண்ண இம்சை. அவரு அந்த மாரிசன்கிறவன் மானா வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மனைவி அந்த மானை பிடிச்சி கொடு. யாரு? சீதை. கூடியே அவ்வளவு கஷ்டப்பட்டு லவ் பண்ணா சீதை. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், மெல்லிய முறுவல் என்னை உண்டதே அப்படின்னார். ராமனுடைய சிரிப்பு சீதைய சாப்பிட்டுச்சான். எப்படி கம்பர் சிரிப்பு சாப்பிடுதுன்னா அப்ப கம்பர் எப்படி அனுபவிச்சு எழுதியிருக்காரு பாருங்க. இப்படி லவ் பண்ண மனைவி அந்த மானை பிடிச்சிக்கூடியா அப்படின்னு ராவணனால கடத்தப்பட்டு அவ்வளவு ஆசைப்பட்ட மனைவியையும் பறி கொடுத்துட்டு இப்படியே உட்கார்ந்தார். அப்ப அந்த சீதையை மீட்பதற்கு கூட உதவி செஞ்சது லட்சுமணன் ஒரு தம்பி மட்டும்தான். ஆனா அந்த மிகப்பெரிய படை யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா குகனோடும் ஐவரானோம் குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம் அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம்னு வேடர் குல தலைவன் குரங்கின தலைவன் ராவணனுடைய தம்பி எல்லாரையும் அண்ணன் தம்பிகளாக நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு அந்த போரிலே ராமன் வென்றான்னா உறவுகள் எல்லாம் வேதனைப்படுத்தியது. நண்பர்கள் தான் ராமனை அவனுடைய மனைவியை மீட்பதற்கு உதவி செய்தது. அந்த நட்பு தான் வாழ்க்கையில மிக சிறந்தது அப்படின்னு யாரு இந்த குரூப் சொல்லுது. முடிவுக்கு வரணும். பேராசிரியர் அன்பழகனும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் மிகப்பெரிய நண்பர்கள். 50 ஆண்டுகள் ரெண்டு பேரும் ஒரே அரசியல் கொள்கையில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு நண்பன் என் கலைஞன், கலைஞருக்கு நண்பர் பேராசிரியர். அதுக்கு பேராசிரியர் ஒரு உதாரணம் சொன்னாரு. கலைஞரும் நானும் எப்படின்னா அவர் பேனா நான் மூடி அப்படின்னார். மூடி இல்லாமல் பேனாவால் இயங்க முடியும், ஆனால் அந்த பேனாவை பாதுகாப்பது அந்த மூடிதான். கலைஞர் என்ற என் நண்பனை இத்தனை ஆண்டுகள் பாதுகாத்தேன் அப்படிங்கிற ஒரு நட்புக்கு ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா? இதுதான் நட்பு.
எம்ஜிஆரும் கலைஞரும் எப்படிப்பட்ட நண்பர்கள். அடே அப்பா, அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அப்போயெல்லாம் இப்படி மொபைல் ஃபோனு டைரெக்டாக சட்டமன்றத்தை நிகழ்வை நேரடியாக நம்மெல்லாம் பார்க்க முடியாது. சாயந்தரம் என்ன நடந்துச்சுன்னு மாலை முரசு பேப்பரில் போட்டால் தான் சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்றதே தெரியும். அப்போ எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர், கலைஞர் எதிர்க்கட்சி தலைவர். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர், அரசாங்க கார் எடுத்துக்கிட்டு ஒரு தனி நிகழ்ச்சிக்கு போயிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு ரூல் இருக்குது, அரசாங்க கார் எடுத்துக்கிட்டு தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது. உடனே திமுக காரங்கள்லாம், கலைஞருடைய ஆட்சியில் இருந்தவங்கெல்லாம், அந்த கட்சிக்காரங்க அந்த காரை ஃபோட்டோ எடுத்து அமைச்சர் தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு தன் காரை பயன்படுத்தி விட்டார் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை கலைஞர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, சட்டமன்றத்தில் எம்ஜிஆரை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு அவர் பதில் சொல்லணும், போங்க தலைவரை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தலைவர் அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு உள்ளே போயிட்டார். சாயந்தரம் வர்றப்ப எம்ஜிஆர் அவர் சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஃபோட்டோ கொடுத்த குரூப்பெல்லாம் என்னடா பஞ்சாயத்து ஆகும்னு நினச்சா ரெண்டு பேரும் ஜோக்கடிச்சு சிரிச்சிட்டு வர்றாங்க, என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா கலைஞர் என்ன செஞ்சாருன்னா அந்த ஃபோட்டோவை எம்ஜிஆர்கிட்ட காமிச்சு, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த அமைச்சர் உண்மையிலே எடுத்துகிட்டு போனாங்களான்னு கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னா பிடி சரஸ்வதின்ற அமைச்சரை கூப்பிட்டதுக்கு, நான் எடுத்துகிட்டு போகல, எங்கள் அம்மா தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அந்த அம்மா எடுத்துகிட்டு போனதுக்கு அமைச்சருடைய பொறுப்பு இல்லை, அதனால் அவங்கள இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்தில் கொண்டு வரலன்னு அந்த ஃபோட்டோவை எம்ஜிஆர்கிட்டே கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வர்றப்ப, அப்போ கலைஞர்கிட்ட பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க என்ன அப்படின்னு. எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்கும் என்று எதிர்பார்த்து வந்தீர்கள். எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்க வாய்ப்பே இல்லை. காரணம், எனக்கும் குடுமி இல்லை, அவருக்கும் குடுமி இல்லை. எம்ஜிஆர் வீட்டில் போய் அந்த தொப்பியை கலட்டினதுல இருந்து 1/2 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். தனது எதிர்க்கட்சியில் இருந்த ஒருவர் பேசிய அந்த நகைச்சுவையை நாள் முழுவதும் கேட்டு ரசித்த அந்த எம்ஜிஆருங்கிற நண்பன் கடைசியில் எம்ஜிஆர் இறந்த பொழுது யாருக்குமே அழுகாத அழுகை கலைஞர் எம்ஜிஆர் இறந்த போது அழுதார்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு, கொள்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதனை நேசிக்க வைப்பது நட்பு என்ற ஒரு அற்புதமான உன்னதமான உணர்வு தான். உறவுகளுக்கெல்லாம் அடையாளம் இருக்கு. என் பிள்ளைக்கு நான் அப்பன்னா என்னுடைய எல்லுங்கிற இன்சியல் என் பிள்ளைக்கு இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு நான் மகன்னா எங்கள் அப்பாவோட இன்சியல் முதல் எழுத்து ஐ அப்படிங்கிற இன்சியல் எனக்கு இருக்கும். என் மனைவிக்கு நான் கணவன்னா நான் கட்டின தாலி என் மனைவிக்கிட்ட இருக்கும். என் தம்பிக்கு நான் அண்ணன்னா 2 பேருக்கும் ஒரே இன்சியல். எல்லாமே அடையாளங்களோடு தான் உறவுகள் ஏற்கப்படுமே ஒழிய அடையாளம் இல்லாமல் ஒருவரை நேசிக்க வைப்பது நட்பு தான். அந்த நட்பு தான் இந்த உலகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, நிம்மதியும் மகிழ்வையும் தருவது உறவுகளை விட நட்பே, நட்பே, நண்பர்களே.